இந்த நாள் பரிசுத்த வாரத்தினுடைய தொடக்க நாளாக காணப்படுகிறது. குருத்துறை ஞாயிறு பெரிய வாரம் என்று சொல்வார்கள். அந்த திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை பரிசுத்த வாரம். திருச்சபையில் உள்ளவர்கள், பெரிய பெரிய திருச்சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஆராதனை உண்டு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வேளன், கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் அது ஆராதனை உண்டு. நமக்கு அப்படி வைக்க முடியல. ஆனாலும் வியாழக்கிழமை நாம் ஆராதனை வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டவர் பவனி செல்வதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தமான ஒரு நாள் தான் இன்று விசேஷ நாளாக காணப்படுகிறது. அந்த எருசலேமின் பயணம் என்பது ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு அனுபவம். எருசலேம் பயணம் என்பது ஆண்டவரை மையப்படுத்துகின்ற ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு அனுபவம் எருசலேம் நகர வீதியிலே. அதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறாக காணப்படுகிறது. இந்த குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் ராஜாதி ராஜா எருசலேம் நகர வீதியிலே நடந்து வருகின்ற பொழுது குருத்தோலைகளை ஏந்தி எல்லோரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார் அல்லவா? அதனால் இது ஒரு மகிமையின் சின்னமாக, இது ஆசீர்வாதத்தின் சின்னமாக இந்த குருத்தோலை காணப்படுகிறது. இந்த குருத்தோலை இரண்டாம் தடவை இயேசு உலகத்தில் வரப்போகிறார் என்ற ஒரு பிரதிபலிப்பை இது காட்டுகிறது. என்னுடைய பிள்ளைகளே, என் தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த குருத்தோலை இப்போதான் நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். நிறைய இடங்களிலே இது ஒரு அலங்கார சின்னமாக காணப்படுகிறது. அநேக பண்டிகை நாட்களிலே பாருங்க, எல்லா இடமும் இதை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த குருத்தோலைகளை வைத்து ஒரு நல்ல டெக்கரேஷன் அழகா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குரு ஓலைகள் பாருங்க, இது வீணாய் போறதல்ல. நாங்க எதிராக இருக்கும்போது எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஓலை இருக்கா பெரிய ஓலைகள்லாம் இருக்கா, எதுக்குன்னா கொழுக்கிட்ட பண்ணுறதுக்கு இருக்கும். அது அதை உள்ள வச்சா கொழுக்கிட்ட பண்ணா நல்லா இருக்கும். ஒரு எல்லாம் அப்படியே பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, கைவினை பொருட்கள் பாருங்க, பெட்டி பண்றது, பட் அநேக பொருட்கள் இந்த குருத்தோலையில பண்றாங்க. அது ஒரு நாளும் உடைஞ்சு போகாது. அது எப்பவுமே நிலைத்து இருக்குமா? அந்த ஓலை உடைஞ்சு போனீங்க, வீட்டை ஒரு பெட்டி இருக்கு வச்சுக்கிறேன், ஒரு குழு இருக்குது, இடையே உடைஞ்சு போகுதா, வித்து போகுதா? அது அப்படியே இருக்கணும். இந்த ஓலை விட்டு வீட்டில் அடுத்த வருஷம் இந்த ஓலை அப்படியே இருக்கும். அது கெட்டு போகிற பொருள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு குருத்தோலையை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஆண்டவர் இந்த பவனியிலே அவர் கடந்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ராஜாதி ராஜாவாக இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் எருசலேம் நகர வீதியிலே அவர் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். எப்படி கொண்டு செல்கிறார்? ராஜாவாக கடந்து செல்கிறார். ராஜாதி ராஜாவாக கடந்து செல்கின்றார். அந்த கடந்து செல்கின்ற பாதையிலே எல்லோரும் ஆண்டவரை சோத்திரம் செய்து ஆர்ப்பரித்தார்களாம். முதலாவதாக ராஜாதி ராஜா வருகிறார், நாம் ஆயத்தப்படுவோம். ராஜா இயேசு வருகிறார் என்று சொல்லும் அல்லவா? ராஜாதி ராஜாவாக வருகின்றார், நாம் எல்லோரும் ஆயத்தப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய் மறியின் மேலும் ஏறிக்கொண்டு முன்னெடுத்து வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கு ஆண்டவர் வரப்போகிறார் என்ற ஒரு ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமா? ஒரு டைம் ஆண்டவர் வந்துட்டாரு, இரண்டாவது தினம் வரப்போறாரு, நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் இந்த வசனம் சாந்தப்படுவது? சீயோன் குமாரத்தியே, நீ ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகின்ற ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஒரு பர்போஸாய் சீயோன் குமாரத்தி என்று சொல்கிறார்? இஸ்ரவேல் மக்களிலே சீயோன் குமாரத்திகள், அவருடைய பிள்ளைகள் சௌந்தரியம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதத்தில் உள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை மறந்து, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து, விபச்சாரங்கள் செய்து, வேசுதல்கள் பண்ணி, எல்லாருடைய பெயர்களையும் அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இவர்கள் தடுத்து போட்டு விட்டார்கள். அதான் சொல்கிறார், இந்த சீயோன் குமாரத்தியே, உன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாந்தகுணம் உள்ளவராய் மரியின் மேலும் மரியின் வந்து கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தமுள்ளவராய் காணப்படு, மறுபடியும் உன்னை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே விழுந்து போய்விட்டோமா, பாவத்திலே இருக்கிறோமா, ஆண்டவர் மறுபடியும் வருகின்றார், உன்னை சந்திக்கும்படி நீ ஆயத்தமுள்ளவராய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ உச்சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை நீ அவிழ்த்துக் கொண்டு வா என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார்.
ஒண்ணு கேட்கிறான். ஒருவேளை அவன் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சா அது ஆண்டவருக்குரியது போ என்று சொல்கிறான். ஒரு சீடன் போய் கேட்கிறான், ஆண்டவருக்கு இவை தேவை. தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அவன் ஒண்ணுமே சொல்லல, அவிழ்த்து கொண்டு போகும். அந்த கழுதை எப்படி? ஒரு நாளும் ஒருவரும் ஏறியிருந்த கழுதை, ஒரு நாளும் பொதி சுமத்தப்படாத கழுதை, அது அவன் வீட்டிலே வாழ்ந்த வளர்ந்த அருமையான கழுதை, பராமரித்த கழுதை. அதை கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவர் அதிலே இருக்கின்றார். ஒருவரும் ஏறி இருக்காத கழுதைகளை ஆண்டவர் பவனி செல்கிறவராய் காணப்படுகிறார். இது தேவ சித்தமாய் காணப்படுகிறது. இது தேவ சித்தமாய் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுவதற்கு ராஜாதி ராஜா வருகிறார். நான் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையிலே ஆயத்தம் என்பது எப்பொழுது இருக்க வேண்டும்? 10 கன்னிகைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். 10 பேரும் ஆயத்தமுள்ளவர்களாய் சென்றார்கள். 10 பேரும் ஆயத்தமுள்ளவர்களாய் சென்றார்கள். மணவாளன் வந்து வருகிறார். மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக போகிறார்கள். என்ன நடக்குது தெரியுமா? 10 பேரும் தகுதி உள்ளவர்களாக போனாங்க, சரியாக போனாங்க. ஆனால் 5 பேருடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு குறைவு காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில விளக்கு இருந்தது, திரி இருந்தது, தீப்பெட்டி இருந்தது. என்ன இல்ல, அவ்வளவுதான். மத்த எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? என் வாழ்க்கையில் வந்தா 100% நீ ஆயத்தமுள்ளவனாக, ஆயத்தமுள்ளவனாக என்னிடத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் வருகிறார். இப்போது மணவாளன் வந்து விட்டார். அந்த ராஜாதி ராஜா வந்து விட்டார். 5 பேர் எல்லா தகுதியோடு கூட உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டு போயின. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமுள்ளவர்களாய் ராஜாதி ராஜா வருகிறார். நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறு அதுதான் நமக்கு அது வலியுறுத்துகின்றது. சகரியா 9:9 சொல்லுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிவோடு, எருசலேம் குமாரத்தியே கம்பேரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகின்றார். நான் ஏற்கனவே சொல்ல முடியா, சகரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். எப்படி? சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ கழிவுறு. இப்பவும் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில சாபம் இருக்குது என்று சொல்லிக் கொள்ளாதே. இப்பொழுது ராஜாதி ராஜாவாக இயேசு எருசலேம் நகரத்திலே வரப்போகிறார். நீ உன்னை முழுவதுமாக தாழ்த்து. அப்பொழுது அந்த சாந்த குணங்களாய் வருகிறவர் உன் வாழ்க்கையில் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னித்து, உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ராஜாவாக உன்னிலே பிரவேசிப்பார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதற்காக 1000 வருடங்கள் சீயோன் குமாரத்தி, இஸ்ரவேல் குமாரத்திகள் காத்திருக்க வேண்டிய அவசியமாகிவிட்டது. அந்த பாவத்தை முறியடிப்பதற்காக, பாவத்தின் சாபத்தை தொலைப்பதற்காக 1000 வருஷங்கள் கழித்து ராஜாதி ராஜாவை வருகின்ற பொழுதுதான் உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, கழிவுறுதல் ஏற்படுகிறது. அந்த ராஜாவை சந்திப்பதற்காக முதலாவதாக நம் ராஜாவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வார்த்தை சொல்கிறது. இரண்டாவதாக ராஜாதி ராஜா வருகிறார், நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. யோவான் 12:12 வாசிக்கின்ற பொழுது வாசிங்கள். யோவான் 12:12. மறுநாளிலே இங்கே ராஜா வருகிறார் என்று கேள்விப்பட்டபடினாலே கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறார் இஸ்ரவேலின் ராஜா. தனிப்பட்ட முறையில் அவர் வரல. ராஜாவை யார் அனுப்புகிறார்? இஸ்ரவேலின் தேவன், பரலோகத்தின் தேவன். அவர்தான் இவர் இந்த உலகத்தின் ராஜாவாக அனுப்பி வைக்கின்றார். அந்த ராஜாவை தொழுது கொள்கிறவர்களை இஸ்ரவேலின் ராஜாவாக, சோஸ்தரிக்கப்பட்டவராக வருகிறார் என்று சொல்லி எல்லோரும் அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்கிறது. ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்தார்கள் என்று சொல்கிறது. வரும்போது யார் சும்மா இருக்கிற? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற வெள்ளம், ஆர்ப்பரிக்கிற சத்தம். யார் ஆர்ப்பரித்தாங்க? அந்த 3 வருடங்கள் அவர் செய்த ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள்,
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சுகத்தை அனுபவித்தவர்கள், வியாதியிலே பிசாசின் தந்திரத்திலே பிடிக்கப்பட்டவர்கள், இன்னும் அவர் எங்கெல்லாம் ஊழியம் போறாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்ட மக்கள் போயிட்டு இருந்தாங்க பாருங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறார்கள், அவரை துதிக்கின்றார்கள், ஆர்ப்பரிக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டு என் தேவ ஜனமே, நீ ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும், ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. வாயிலிருந்து வார்த்தைகள் வந்த ஆண்டவரே, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசனா, ஆண்டவரே எனக்காக உலகத்தில் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ராஜாதி ராஜாவாக வருகின்றவரே, வந்தவரே, இன்னும் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து நாம் பாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ராஜாவாக அவர் வருகின்றார். அப்போது எருசலேம் நகர் வீதியிலே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை ஆர்ப்பரித்தார்கள், அவரை துதித்தார்கள். எப்படி தெரியுமா? சும்மா துதிக்கல, தங்க வீட்டுல இருக்கிற வஸ்திரங்கள்லாம் கொண்டு வெடிக்கிறாங்க, புல்தோலைகளெல்லாம் கொண்டு வெட்டி போடுறாங்க, போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார்கள். என்னால் என் தகுதிக்கு நான் எதை செய்ய முடியுமோ, அந்த காலகட்டத்தில் என்ன இருந்துச்சோ அதை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்கிறது. என் தேவ ஜனமே, நாம் அந்த ராஜாதி ராஜாவை, இனிமேல் வரப்போகிற தேவனை ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கின்ற பிள்ளைகளாய், அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. வாய்களை திறந்து ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை செலுத்த வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் ராஜாவாக வரப்போகிறார். அவரை ஆர்ப்பரிக்கின்ற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் யோவான் தரிசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கின்றான். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் 12ஆம் வசனங்களை பார்க்கின்ற பொழுது 12 கோத்திரத்தாலும் திரளான ஜனங்களும் வெள்ளை அங்கிகளை அணிந்து குருத்தோலைகளை பிடித்து தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொண்டு ஆர்ப்பரித்தார்கள் என்று அவன் சொல்கிறான். அவன் ஒரு தரிசனத்தை காணுகிறான் யோவான். அந்த தரிசனத்திலே அவனுடைய 12 கோத்திரங்கள், ஒரு கோத்திரத்துல 12,000 பேர், 12 கோத்திரம் 1,44,000 மூப்பர்களும் இன்னும் உலகத்திலிருந்து வந்த அநேக மக்கள். அது நம்ம அவருடைய கோத்திரத்தின் மக்கள் 1,44,000 பேர். அதுக்கு அடுத்த வேதம் சொல்கிறது, திரளான ஜனங்களும் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு நம்மை போன்ற மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவரை ஆர்ப்பரித்த மக்கள், அவரை துதித்த மக்கள், நாம் எல்லோரும் திரண்டு சென்று குருத்தோலைகளை பிடித்து தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் தொழுது கொண்டு ஆர்ப்பரிக்கும் ஒரு காலம் வருகின்றது. ஹல்லேலூயா. நாம் ஆர்ப்பரிக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவர் குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை, அந்த ராஜாதி ராஜா வரப்போகிறாரே, அவரை ஆர்ப்பரிக்கிற ஜனங்களாய் மாற வேண்டும். யோசுவாவை பார்க்கின்ற பொழுது அவன் எரிகோவை சுற்றி வருகின்ற பொழுது 3 தடவை சுற்றி வந்தான். மறுநாள் ஒரே நாள் 3 தடவை சுற்றி வந்து தேவனை ஆர்ப்பரித்தார்கள், அவரை துதித்தார்கள். ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க எரிகோ கோட்டை தன்னால் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த ஆர்ப்பரிப்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க, அந்த துதித்தலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. அந்த ராஜாதி ராஜா வரப்போகிறாரே, அவரை துதிக்கிறவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அந்த அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் நாம் பார்க்கின்ற பொழுது சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது அங்குள்ள மக்கள் எல்லாம் திரண்டு ஆர்ப்பரித்தார்கள். முதல் ராஜாவை ஆண்டவர் அங்கே அபிஷேகம் பண்ணுகின்றார். எல்லோரும் சென்று சவுலை ஆர்ப்பரிக்கவில்லை, அது ஏற்படுத்தின தேவனை நோக்கி, எங்களுக்காய் ராஜாவை உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களிலே இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். முருதுகாண்ட வாழ்க்கையிலே அவனை ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்துகின்ற பொழுது யூத மக்கள் எல்லாம் இணைந்து அவனுக்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப 2வதாக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவரை நீங்கள் ஆர்ப்பரிக்கின்றவர்களாய், துதிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 3வதாக கடைசியாக ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
நாம் அவரை ஆராதிக்கின்ற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 21:15-16 வாய்க்கின்ற பொழுது பிள்ளைகள் தேவாலயத்திலே தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர் நாமம் அதிசயம் அற்புதம் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து துதித்தார்கள் என்பதை சொல்கிறது. யார் துதித்தாங்க? பெரியவர்கள் மட்டுமல்ல, பாலகர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்ன தேவாதி தேவனை துதித்தார்கள் என்று சொல்கிறது. பெரியவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இணைந்து வாயிலே ஆண்டவரை துதிக்கும் அந்த சத்தம் துணித்துக் கொண்டே இருந்தது என்று சொல்கிறது. நம் ஆண்டவரை அந்த ராஜாதி ராஜா வரப்போகிறார். எருசலேம் நகரிலே வந்த அதே ஆண்டவர் மறுபடியும் வரப் போகிறார். நாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதை இயேசு சொன்னார், குழந்தையின் வாயினாலும் பாலனுடைய வாயினாலும் துதி உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சீசர்கள் அதற்காக இல்ல, அதற்காக சிறுவர்களுக்கு துதிப்பார்கள், பாலர்களுக்கு துதிப்பார்கள். அதனால்தான் நம்ம சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், வசனம் சொல்றோம். எதுக்கு? அந்த சிறு பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் துதியை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாய் இருக்கின்றார். ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சங்கீதம் 8:2 சொல்லுது, தேவரீருடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதிக்கும்படியாக ராஜாதி ராஜா பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். பாலகராய் வரப்போவது அல்ல, குழந்தையாய் வரப்போவது அல்ல, மனிதராய் வரப்போவது அல்ல. தேவ ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினவராய், அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்ற ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சாதாரண மனிதனாய் வர மாட்டாரு. அவர் சீயோன் பர்வதத்திலே வந்து இறங்கின பொழுது அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற தேவனாய், பிசாசின் அந்த எல்லா விதமான அதிகாரத்தையும் கட்டி பாதாளத்திலே தள்ளி தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை இந்த உலகத்திலே 1000 வருஷம் அரசாட்சி செய்யபடி ராஜாவாக வரப்போகின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவரை துதிக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் எருசலேம் நகர வீதியிலே இந்த குருத்தோலை நேரில் அவர் பவனி வந்தாரே, நம் வாழ்க்கையிலே நாம் அவரை ராஜாதி ராஜாவாக நாம் ஆயத்தமாக காணப்படுவோம். நாம் ஆர்ப்பணித்து காணப்படுவோம், ஆராதித்து காணப்படுவோம். நிச்சயமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை தருவார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். நாம் ஆயத்தமுள்ளவர்களாக ஆண்டவரை துதிப்பவர்களாக ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.